என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியாமா? இந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்கறேன். தண்ணி குடிங்க. சரி, கைக்கு எப்படி இருக்குன்னு எல்லாரும் கேட்டாங்க. கையை காமிங்க. கை கொஞ்சம் காஞ்சிருச்சுங்க. காஞ்சிருச்சு. இந்த பக்கம் உள்ளங்கை தான் இது காயல. இதோட இன்னைக்கு ஒரு வேலை பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ண போறேன், இந்த உள்ளங்கையில் வேற எப்படி நேரத்தெல்லாம் தங்கம் எனக்கு ஊட்டி விட்டாங்க. நேற்று நைட்டு எனக்கு சாதம் ஊட்டி விட்டு அவங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் கழுவி விட்டது. நல்ல வேலை இந்த கையில் வரல. இந்த கையில் வந்துச்சுன்னா வேற வேலைக்கெல்லாம் சாந்தாவை தான் இருக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். இந்த கையிலன்றனால ஃபேஸ் வாஷ் போட்டு இந்த கையில் என்னால் கழுவ முடியல. எனக்கு இந்த கை என்றைக்குமே ஒரு பெண்டுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எந்த ஒரு வெயிட்டான பொருளையும் இந்த கையில் என்னால் எடுக்கவே முடியாது. அப்படி ஏதோ ஒரு இந்த வண்டி ஓட்டி இந்த முட்டி தேஞ்சிருச்சோ என்னமோ தெரியல. அதனால வயசானாலே தேய்கிறதெல்லாம் வாஸ்தவம் விடுங்க. ஒத்துக்கிறோமா, எங்களுக்கு வயசாயிருச்சு, நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு இருக்கனால இதுல பாத்தீங்கன்னா கையில ஃபேஸ் வாஷ் போட்டு இப்படி முகம் கழுவ முடியாது, அந்த நீரா வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை எல்லாம் கழுவி விட்டுட்டு இது பண்ணிட்டாங்க. மருந்து போட்டிருக்கேன். ஆனா இது நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. ஆனா இது உள்ளங்கையிலே இருக்கவும் கொஞ்சம் காயாம இருக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப மீன் வாங்க போறேன். நிதின் வந்துகிட்டு இருக்கிறான், இப்ப பக்கத்துல வந்துட்டான். ஏன்னா நிதினுக்கு வந்து இங்க மீனே கிடைக்காது. வந்தாலே மீன் தான் நல்லா சாப்பிடுவான். அதுவும் இல்லாம பொரிச்ச மீன் சாப்பிடுவாரு, குழம்பு மீன் சாப்பிடுவாரு. ரெண்டாவது மீனுன்னா கிடைக்காத ஒரு விஷயத்தை இருக்கிற வரைக்கும் மீன் வாங்கி கொடுப்போமே, நாங்கள் வாங்கி கொடுத்துட்றது. மீன், முட்டை, சிக்கன். ஏன்னா இங்கே சிக்கன் கிடைக்கும், வாரத்தில் ஒரு டைம் கிடைக்கும். 1000 பேத்துக்கு சமைக்கிறதுக்கும் 4 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அங்க என்ன பண்ணுவாங்க, 500 பேர் 1000 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10 கிலோ 20 கிலோ அவங்க ஆளுக்கு 2 துண்டு கிடைக்குதோ 1 துண்டு கிடைக்குதோ. என் பிள்ளை அதுவும் தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சு போனானாக்கும் வந்து போன் போடுவேன், நான் வெளியில போய் சாப்பிட போறேப்பா, இங்க வேறு குழம்பே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போதைக்கெல்லாம். பிள்ளைக்கு நம்ம இந்தாப்பா நான் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ எடுத்துட்டு வந்தாலும் பிள்ளையை சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்றோம் நம்ம நினைச்சு வச்சிருந்து பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அங்கே போய் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நேரமா எந்திரிச்சு போயிட்டேன், அதனால என்னால சாப்பிடவே முடியல. உள்ள சிக்கன் பீஸே இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா. அதாவது 1 மணி நேரத்துக்குள்ள வந்துருவாரு நிதினே. இவர் அதுக்குள்ளேயும் போய் மீன் எடுத்துட்டு வரட்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிதின் வந்தது இன்னைக்கு எப்படியாவது நிதினை காமிக்கிறேன், வரும்போது எப்படி இருக்கிறாருன்னு, வீட்டை விட்டு போகும்போது எப்படி இருக்கிறாருன்னு. வந்துட்டாருன்னா வரும்போது கொஞ்சம் வத்தி தான் வருவாரு. இங்க இருந்து போகும்போது எல்லா தாய்மார் வீட்டுல இருந்தும் தான் பிள்ளைங்க வெளியில போகும்போது கொஞ்சம் குண்டாதான் போவாங்க. ஏன்னா நம்ம பசங்களுக்கு ஒண்ணுன்னா, அதாவது பசங்களா வீட்டுக்காரரான்னு வரும்போது என்னைத்தான் தங்கத்துக்கு பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என்னைத்தான் அணைச்சுக்குவாங்க. ஆனால் இப்போ சாப்பாட்டு விஷயத்துல அது நான் இல்ல, பசங்க இல்ல, நீங்க இல்ல, யாரா இருந்தாலும் அவங்களுக்கே பட்டினினாலும் ஒருவேளை வந்து நின்றுட்டு ஏதாச்சும் ஒரு உதவின்னு கேட்டுட்டாங்கன்னா உண்மையிலே சாந்தா ஒரு 10 ரூபாய் இந்த இருங்க நான் வரேன், என்கிட்ட இல்ல இந்த சேச்சிட்டு பேர் கடை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட போய் ஒரு 20 ரூபா கொடுங்க சேச்சின்னு வாங்கிட்டு வந்து இந்த வச்சுக்கோங்க நல்லா இருப்பேன், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த விஷயத்துல உண்மையிலே அவங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டது ஒரு பாடம் தான். அவங்க அம்மா கிட்ட அந்த ஒரு நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு. இந்த ஒரு குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தான் சாப்பிடலைனாலும் ஒரு 10 ரூபா நம்மகிட்ட இல்லைனாலும் கடை வாங்கினாச்சும் ஒரு 5 ரூபா யாருக்காச்சும் உதவி பண்ணுன்ற எண்ணம் அது நிறைய பேத்துக்கு வராது, இன்க்ளூடிங் எனக்கே வராது. ஆனா சாந்தா கிட்ட இருக்கு உண்மை. காலையிலே ரம்பத்தை புகழ்ந்துட்டாரு. சரி போங்க போங்க, பைக் ஓட்டுவீங்களா? இல்ல இந்த மாசத்துல இது இந்த மாசத்துக்கு இன்னைக்கு மாசத்துக்கு ஒன்று ஓட்டணும். போதும் 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 போதும். கேருங்க, இது வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? அந்த பைக் வாங்கி இப்போ வரைக்கும் இந்த 9000 கிலோமீட்டரை தாண்டலாங்க. எத்தனையோ வருஷங்களாச்சு. அவங்க ஓட்டுனவங்க வந்து 4000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு தான் எங்கள் கையில் கொடுத்தாங்க. 4000 கிலோமீட்டர்ல அவங்களே 9000 கிலோமீட்டர் ஓட்ட தான் செஞ்சாங்க. இருட்டா இருக்கு. 9000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு தாமா கொடுத்தாங்க அவங்க. ஆமா, இப்ப 11,000 கிலோ நான் வாங்கி கிட்டத்தட்ட 8 வருஷம். 8 வருஷத்துக்கு 2000 கிலோமீட்டர். அந்த 2000 கிலோமீட்டருமே என் மையன் என் ஃப்ரெண்டுகளை கூட்டிக்கிட்டு போய் ஒரு ரவுண்டு சுத்தினது. திருப்பி இந்த ஒரு சுப்பண்ணை வட்டிக்கு கொடுத்து வாங்குறானே, மிஞ்சி போனா 1.5 கிலோமீட்டர் தான் போய் ஒரு நாள். அதுவே சந்தேகம் தான். நாங்கெல்லாம் வச்சு பார்ப்போம், சேதாரம் எதுவும் இல்லாத அளவுக்கு வச்சு 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 பார்ப்போம். அந்த மாதிரி கேரக்டர் எங்க தங்கம். சேதாரத்தை ஏற்படுத்தி அதையும் நம்ம தான் பார்க்கணும். அதனால பொண்ணு நாப்பில் வருஷத்துக்கு சாம்பிராணி பூ நாங்கள் மறக்கவே மாட்டோம். ஆயுத பூசைக்கெல்லாம் கரெக்டாக சந்தன குங்குமம் போட்டு சாமி போட்டுருவோம், சாமி போட்டுருவோம். என்ன வச்சு நீங்க காமெடி பார்க்குறவங்களுக்கு தெரியாது நம்ம காமெடி பீஸா டெரர் பீஸான்னு. ரைட் ரைட்டு. சரி வண்டி எடுறி. வண்டி எடுக்கிறேம்மா, செருப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், காசு கொடுக்குறேன். காசு பார்த்தீங்களாங்க, இதுதாங்க என் புருஷன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எங்கே வேணாலும் கிளம்புவார். அவர் பாக்கெட்டில் காசு இருந்தாலும் என்கிட்ட காசு வாங்கிட்டு தான் போவார். இருந்தாலும்லாம் கிடையாது, இல்லை 100 ரூபா தான் இருக்குது, மீன் வாங்கினா காசே இல்லை. என் ஃபோனுன்னு ஒன்று வச்சிருக்கீரே, அதில் காசு இல்லையா? என் கையில் இருக்கிறதே தீக்கணும்னு, அதுதான் வாஸ்துவம்.
காசை கூட எடுத்துட்டு வானா காசு என்னமோ என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறாங்க. ஆக 1000 ரூபா தான் இருக்குது. என்னத்த என்ன வெளிச்சம் தெரியுதா? நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. காசு கொடுத்து வச்சிருக்கேன். 1000 ரூபா கொடுக்கறதுக்கு என்னென்ன சொல்றாங்க பாருங்க. இந்த 1000 ரூபாய் பாருங்க, 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும். ஏன்னா தம்பி வர்றான், அவன் வந்து ஏதாச்சும் எடுத்துட்டு ஓட்டிட்டு போய்கிட்டு இருப்பானா, அப்ப நம்ம பெட்ரோல் அடிக்கணுமா இல்லையா, அதுக்காகத்தான் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருவேன். 800 ரூபாயில ஏதாச்சும் வாங்கிக்கிட்டு வேற என்ன, அவன் வந்தானே நேற்று ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் வர்றேன்னு சொன்னோன்னே. அவனுக்கு லட்டு பிடிக்கும், லட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். கொட்டை கேக் பிடிக்கும், கொட்டு கேக் வாங்கி வச்சிருக்கிறேன். இப்படி வாங்கி வாங்கி வச்சிருக்கிறாரு பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம். நம்ம எங்கே போனாலும் பேக்கரியே பிடிக்காத ஒரே ஆளு நம்ம தான். முறுக்கு வாங்கிட்டு வந்து யாரு, நம்ம ஊருக்கு போயிருந்தப்ப பானுவும் சரண்யாவும் முறுக்கு வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்குது. நான் முன்னாடினா முறுக்கு நேரம் தீர்த்திருப்பேன். இப்போ டயட்டில் இருக்கிறனால முறுக்கு அவ்வளோவா எடுத்துக்கலாம். நீ தானமா டயட், எங்ககிட்டயாச்சும் எடுத்து கொடுக்கணும்ல. முறுக்கு பல்லு இருக்கிறவங்க திங்கிறது, பச்சு பார்க்குறவங்களுக்கு என்னத்துக்கு என்னங்க கடுக்குன்னு கடிச்சா படக்குன்னு போயிரும் பல்லு. அதனால பல்லு தாங்க எனக்கெல்லாம் ரொம்ப இது பல்லாம் கிடையாது. பல்லெல்லாம் ஸ்ட்ராங்குங்க. பல்லுக்கெல்லாம் ஒரு குறையும் கிடையாது. என்ன பல்லு எல்லாம் ஸ்ட்ராங்குன்னா கை மட்டும் கொஞ்சம் வீக்கு. ஆமா, கை மட்டும் என்னையெல்லாம் தூக்கிக்க முடியாது வேறால. சரி ஓகே, நீங்க கிளம்பி போயிட்டு வரேன். மீன் கடையா பாருங்க. மீன் வாங்கும்போது நான் சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிருங்க. என்ன சொன்னேன், என்னடி சொன்னேன் தங்கம்? என்னம்மா நீ சொன்ன? மீன் வாங்கும்போது என்ன நாட்டு சக்கரை அதெல்லாம் சாயந்தரம் தான் போய் வாங்க முடியும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள. கடலை அதெல்லாம் சாயந்தரம் சூப்பர் மார்க்கெட் வாங்கிக்கிறேன். இப்போ மீனை மட்டும் வாங்கிட்டு வரேன் டக்குன்னு. ரைட்டு. பெட்ரோல் பம்புக்கு வந்து பெட்ரோல் போட்டாச்சு. இந்த பெட்ரோல் பம்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன், எந்த இடத்துல இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். நிதின் வந்தானாக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்துட்டு பைக்கிலே தான் சுற்றுவான். அதனால நிதின் வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு நான் என்ன பண்ணுவேன், நிதின் வண்டியெல்லாம் நீட்டாக தொடச்சி பெட்ரோல்லாம் போட்டு வச்சுருவேன். வந்தாக்க எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போவானே பையன் அப்படின்ட்டு நான் எடுத்து போட்டு வச்சுருவேன் எப்போவுமே. அது இப்போ இல்லை, காலேஜ் சேர்த்தல இங்கே இருக்கும்போதுலேருந்து நான் போட்டு எப்போவுமே ஃபுல்லாக தான் வச்சுருப்பேன். பாக்கி நேரம் நான் ஓட்டாதனால பெட்ரோலை சரியாக கவனிக்க மாட்டேன். ஆனால் நிதின் இப்போ படிக்க போனதுக்கப்புறம் ஒரு வந்தானாக்கும் வர்றதுக்கு முன்னாடி வர்றேன்னு தெரியும்ல, அப்போ வர்ற அன்னைக்கெலாம் நான் கரெக்டாக டேங்க் ஃபுல் பண்ணி நீட்டாக வச்சு ஏர் கீரெலாம் அடித்து தொடச்சி வச்சுருவேன். வந்தோடனே பிள்ளை எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக. நிறையா பேர் அப்படி இருப்பீங்க. இருந்தாலும் நம்ம சந்தோஷம் தானே, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யணுன்றது ஒரு சந்தோஷம் தான். ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் எந்த இடத்துல இருக்குது இந்த பெட்ரோல் பேங்க்குன்னு. பார்த்தீங்கன்னா மெயின், அதாவது கோழிக்கோடு மெயின் ரோடு, மைசூர் பெங்களூர், அதாவது மைசூர் கோழிக்கோடு மெயின் ரோட்டில் தான் இந்த பெட்ரோல் பம்ப் இருக்குது. அங்கே தான் அதுக்கு பக்கத்தில் தான் மீன் கடையும் இருக்குது. அதனால தான் இங்கே மீன் கடைக்கு வரும்போதெல்லாம் நான் என்ன செய்வேன், டக்குன்னு இங்கேனே பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுறது, பக்கத்துலேயே இருக்கிறதுன்றதுனால. சரிங்களா? மேக்ஸிமம் நான் மட்டும் ஓட்டும் போகிற அன்றைக்கி பெட்ரோலுக்கு 1000 வரைக்கும் அது வாட்டுக்கு தான் கிடக்கும், எடுக்க மாட்டேன்ல. அதனால் இங்கே ஒரு ஐடியல்ஸ் இங்கிலீஷ் மீடியம்னு இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குங்க. இதுதான் ஸ்கூலு, ரோட்டு மேலே இருக்குது, ஐடியல் இங்கிலீஷ் மீடியம்னு. இது ஸ்கூல் கிடையாது, இதுக்கு பின்னாடி இருக்குது பெரிய ஸ்கூலு. நான் போர்டை காமிச்சேன் உங்களுக்கு. மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க. அதான் மீன் மார்க்கெட்டு. சவுண்டு கேட்குதான்னு தெரியல. மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிடுவோம். அதுக்குள்ளே நிதின் வந்துட்டான்னு காலையில் ஃபோன் போட்டாங்க. இப்போ சாந்தா பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நிதின் வந்துட்டான் தங்கம், வரும்போது முட்டையும் சேர்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மீனும் முட்டையும் வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போயிருமா? மத்தி இருக்கு, பேர் தெரியலை. எது வாங்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா வாங்கிட்டு வந்துடலாம். பாருங்க, முட்டையும் வாங்கியாச்சு, மீனும் வாங்கியாச்சு, மீனில் போடுறதுக்கு மாங்காயும் வாங்கியாச்சு. ரைட்டா? அதே ரோடு தான் மைசூர் கோழிக்கோடு பைபாஸ் ரோட்லேயே தான் மீன் கடையும் இருக்குது. வாங்கியாச்சு. போகலாமா? விடுமா அதை வேற 20-30ன்னு ஒரு நாளைக்கு அந்த வயிற்ற குறைக்கிறாங்களா? அப்படி தேய்ச்சி வந்து வயிறு குறைய மாட்டேங்குதே. குறைஞ்சிருக்கும். கை காலெல்லாம் குறைஞ்சி வச்சு, வயிறு தான் கொஞ்சம் குறையல, ஆனால் குறைஞ்சிரும். ஆனால் இவங்க பண்ணுற டயட்டுக்கு பாவம். ஆனால் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோங்க, ஏன் அப்படி உடம்பை குறைச்சிக்கிட்டு இருக்க, நல்லா இல்லை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதை குறைக்கிறதுக்கு அவங்க படுற மெனக்கடல் உண்மையிலே ரொம்ப பார்க்கறதுக்கு நமக்கே சிரமமாக இருக்கும். சொன்னாங்க, இப்படியெல்லாம் செஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு. படம் நடிக்க போறேங்க. சைன் பண்ண படத்துக்கு கண்டிப்பாக நம்ம உடம்பு குறைச்சிதான் ஆகும். கண்டிப்பாக. நானாவது 3-4 கிலோ தான் குறைக்க போறேன். பாக்கி உள்ளவங்கலாம் 10 கிலோ 15 கிலோலாம் எத்தனை பேர் எத்தனை நடிகர் உடம்ப கூட்டுறாங்க, உடம்ப குறைக்கிறாங்க. கண்டிப்பா செய்யும் தொழிலுக்கு நம்ம கரெக்டா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா என்னைய வந்து இப்படியே இருங்கன்னு சொல்லிட்டாங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம். அவருக்கெல்லாம் ஒரு இது மாற்றம் கிடையாது, மாற்றம் எனக்கு மட்டும்தான். அதுவும்
இந்த எஸ்டாப்ல இதை மட்டும் தான் மெயினா சொல்லியிருக்காங்க. அந்த 4 கிலோ இது குறைஞ்சுனா தான் ஓகே, அது குறையுதானு தெரியல, குறையும் போது குறையிட்டு ஓகே போடுறது போட்டு, அதனால தான் கேட்டவங்களுக்காக நான் பதில் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இதை சொன்னது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. மாங்காவை போட்டு இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுருவோம். சரி, நல்லா இருக்கும். மாங்காய் போட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, கோலம். என்ன ஒரு கோலம்! ஏய் சூப்பரா இருக்குமா. என்ன இந்த கோலத்துக்கு என்ன நீ வேற கோலத்தை போட்டு அதுக்கு பேர் கோலம்னு வச்சுக்க. அப்படி கிடையாது, கோலம்லாம் நல்லா தான் உண்மையிலே போடுவாங்க. முன்னாடி வந்து இந்த கோலப்பொடி நிறைய இருக்கும்போது டெய்லி போட்டுருவாங்க கோலம். இப்ப கோலப்பொடி இல்லாதனால, ஏன்னா இந்த எப்படி பொங்கலுக்கு போடணும் அப்படின்ற பட்சத்தை பொங்க வைக்கும்போது போடணும்ல. அப்போ அந்த கோலப்பொடியை சேஃபாக வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் அந்த தமிழ்நாட்டுக்கு போய் வாங்கிட்டு வரணும், கரும்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நடக்காதுங்க. ஏன்னா கரும்பு வந்து பின்னாடி ஒரு ஆள் பைக்கில் வச்சுக்கிட்டு உட்காந்து பிடிச்சிக்கணும். ஏமா நான் பைக்கில் இல்லை, நான் குடிசிலே போய் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து பின்னாடி ஏறி உட்காரு, முன்னாடி ஏறி ரிஸ்க். கரும்புன்னு 2 பக்கம் தோகையை வரைச்சு விட்டுருவோம். நம்ம வீட்டுல கரும்பு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம், வச்சுதே பொங்க வைக்கணும்னு இல்ல, தோகையை வரைச்சு வச்சுக்கலாம். சரி, நீங்களும் உள்ள வாங்க. ஏன் அப்படி நிக்கிறீங்க? ரோஸ் எப்படி பூத்துருச்சு பாருங்க. அன்னைக்கே காமிச்சிட்டோம். ரோஸ் நல்லா பூத்துருக்கு. அந்த ரோஸ் பூத்த உடனே சாந்தா சொல்றாங்க, நான் என் கைக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த ரோஸ் பூத்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. செவ்வந்தி எல்லாம் எப்படி பூத்து பூச்சு பார்த்தீங்களா? அதான் அன்னைக்கே காமிச்சமே, தூக்கி போட்ட செவ்வந்தி இதெல்லாம். அது மாதிரி கேளுங்க, இந்த இடம் ஃபுல்லா செவ்வந்தி செடி தான். செவ்வந்தி செடி தான் இருக்கு இந்த இடம் ஃபுல்லாவே. வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் செவ்வந்தி பூவெடுத்து வீட்டுக்கு முன்னாடி இப்படி செடியை வளர்த்து வச்சிருக்கீங்களா, புல்லு முண்டுமா அப்படின்னு சொல்ல போறாங்க. இருக்கட்டும், பூச்செடி தான், அதுவா வளர்ந்தது. நம்ம வெட்டி எறியக்கூடாது. வாடும் போது வெட்டி எரிஞ்சுக்குவோம். போகும்போது நிதின் வந்துருவான்னு சொல்லிட்டு போனா, வர்றதுக்குள்ள நிதின் வந்துட்டானா, உள்ள இருக்காரு, கூப்பிட்டா வர்றாரான்னு. ஆமா, இல்ல அவனோட ஃப்ரெண்ட் எல்லாரும் இருக்கிறாங்க போல இருக்கு. சரி ரைட், உள்ள என்ட்ரு ஆகிக்கிட்டு எல்லாரும் பாய் சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, வந்துட்டேன். இங்க பாருங்க, இங்க கீழே நான் நிக்கிறேன், நடுவுல அவங்க நிக்கிறாங்க, மேலே மய நிக்கிறேன். எல்லாத்துக்கும் வளர்த்தியா வேற இருக்கேன். இப்படி தங்க, அப்படி தங்க, எப்படி பிடித்தா அவன் தலை தெரியாதுமா, இப்படின்னா தலை தெரியும், அதுக்கு தான் பிடிச்சிருக்கிறேன். ஓகேவா? வந்துட்டாப்ல. ஆனா ஆளு ஆமா, ஒல்லி ஆயிட்டேன். அங்க நைட்ல எல்லாம் படிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு, அதனால கொஞ்சம் ஒல்லி ஆயிப்பேன் நினைக்கிறேன். அவங்க அம்மா இருக்காங்கல்ல, பார்த்தா எத்தனை நாள் லீவு? 1 மாசம் பக்கத்துல லீவாங்க. இடையில ஏதாச்சும் பிராக்டிகல் எக்ஸாம்னா போக வேண்டி வரும். என்னடா? சரி, ஓகே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஓகே. இன்னைக்கு தான் வந்தேன். ஆமா, இங்கே தான் இருப்பாரு. இடையில ஏதாச்சும் வீடியோவில் வரணும்னா வந்துருவாரு. ஏன்னா ரொம்ப நெஞ்சு சளி பிடிச்சிருக்குது. டாக்டர் கூட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் அடிக்கணும். ஏன்னா பயங்கர குளிர், இங்கே நமக்கே குளிர், பெங்களூர் சொல்லவே வேண்டாம், பயங்கர குளிராக இருக்கும்னு நினைக்கிறேன். மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு மீன் வச்சு பிள்ளைக்கு அப்படியே அம்மா கையால் சாப்பாடு ஊட்டி இந்த 1 மாசத்துக்குள்ள அவனை குண்டாக்கி தான் அனுப்புவாங்க அவங்க அம்மா. சரி, ரைட். சரி, பாய் சொல்லிக்கிறேன். நீ போடா. பாய். சரி, நீ போய்க்க. அவன் ஃப்ரெண்டு உள்ள இருக்காங்க, எல்லாரும் ஒன்னா தான் வந்தாங்க, அதனால போயிடறேன்னு சொல்லி. அதாவது வந்த மகனை காமிக்கணுங்கிறதுக்காக கூப்பிட்ட உடனே வந்திருக்கிறாரு. இருமலோட தான் வந்திருக்கிறாரு. நல்லா இருமிட்டே இருக்கான். இங்க வந்து நீ இருமல் இதுக்கெல்லாம் பார்க்கணும். கடகடன்னு பேசுற அப்பா அம்மாவுக்கு அமைதியா பேசக்கூடிய ஒரு பிள்ளை பேசுவான். அதாவது இங்க வீடியோன்னு போது யாருக்கா இருந்தாலும் சின்னதா ஒரு தயக்கம் வரும். அந்த பாக்கி உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சரி, எல்லாருக்கிட்டையும் சரி, நல்லா கடகடன் நல்லா தான் பேசுவான், செய்வான். அப்படித்தான் இருக்கணும். எதுக்கு, அதாவது என்னைக்குமே அதாவது சைலண்டா இருக்கிறதுக்கான ஒரு வேல்யூ கடகடன் பேசுறதுக்கிட்ட இருக்காது. ஆனால் அப்படி இருக்கவும் கூடாது, அது வேற விஷயம். சரி, ஓகே, காலப்போக்கில் மாறிடுவோம். இவனும் நிதினும் மாறுவாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இவங்களுமே அந்த 18 வயசு இல்லமா, சாந்தா கல்யாணம் பண்ணி இங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் அந்த 20-25 வயசு வரைக்குமே ரொம்ப சாப்பிட்டு. இப்போ ரீசெண்டா அதுக்கப்புறம் நிறைய பேர்த்தோட சேர்ந்து பேசி இருக்கும்போது இருக்கு. அதுப்பதான் எல்லாம் சாந்தா கொடுத்தது. என்ன முத்தே, அங்க பேசுங்க முத்தே, இங்க பேசுங்க முத்தே, ஏன் இப்படி நின்றுட்டே இருக்கீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்னைய கொஞ்சம் தயார்படுத்தி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேச வேண்டிய இடத்துல அமைதியா இருந்துட்டோம்னா போனதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. ஐயோ இதை பேசியிருக்கலாமே, ஐயோ அதை பேசியிருக்கலாமே. எந்த ஸ்பாட்ல என்ன பேசணுமோ அதை பேசிடணும். திருப்பி அந்த இடம் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. அதாவது போன நேரம் திரும்பி வரப்போறது கிடையாது. இருக்கிற நேரத்துல நல்ல நேரமா நினைச்சு நமக்கு என்ன தோணுதோ பேசி விட்டுறணும். ஓகேங்களா? எழுதுங்கப்பா. ரைட். நாங்களும் குழம்பு வைக்கிறோம். குழம்பு வைக்கிறது எப்படி என்ன நாங்க அரட்டை அடிச்சுக்கிட்டே வைக்கிறத சாந்தா 74-69 வீடியோவை எடுத்து விட்றோம். ஓகேவா? நீங்க வீடியோ போடுறதுக்கு என்னெல்லாம் ஜால்சா இருந்துட்டு போதுங்க. ஏங்க நீங்க பாக்க தானே செய்றீங்க, நீங்களுக்கும் சந்தோஷமா தானே பாக்குறீங்க. கேட்கதே செய்றீங்க. கேட்டவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீன் குழம்பு வைக்க போறேன். வாங்க மீன் குழம்பு வைக்கலாம். அந்த சேனல்ல சாந்தா 74-69 சேனல்ல வைக்கலாம். ஓகே, இந்த சேனல் இதோட இப்போய் முடிச்சுக்கிறோம். ஓகேவா? சரி, ஓகேங்க. பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.